இந்த ஹேர் டேக்கு கருவேப்பிலையோட ஒரு பூவை சேர்த்து தான் நம்ம ஹேர் டே ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இந்த ஹேர் டேயை நீங்கள் மாதத்துக்கு ஒரு வாட்டி ட்ரை பண்ணிங்கன்னா போதுங்க. உங்களுடைய வெள்ளை முடி வந்து நல்ல கருமையாக இருக்கும். இளநரை இருக்கிறவங்களுக்கு நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது வேர்லேருந்து வரக்கூடிய முடிகள் கூட நல்லா கருமையாக வர ஆரம்பிச்சிரும். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துட்டு அதில் நம்ம வந்து கருவேப்பிலையை வந்து உருவி போட்டுக்கலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலை இருந்துச்சுன்னா நல்லா வந்து உங்களுக்கு ரிசல்ட்டு கிடைக்கும். இந்த கருவேப்பிலையோட நம்ம வந்து ஒரு பூவை சேர்க்க போகிறோம். அந்த பூவை சேர்க்கறதுனால நம்மளுடைய ஹேர் க்ரோத் பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குங்க. நல்ல கருன்னு வளரும். அதே மாதிரி இந்த பூனால் பார்த்திங்க அப்படின்னா முடி வந்து நல்லா ஷைனிங்காக ஆகும். நம்ம இதை மாதத்துக்கு ஒரு வாட்டி அப்ளை பண்ணிட்டு வரலாம். நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முடி அப்படியே பளபளன்னு இருக்குங்க. அந்தளவுக்கு நல்ல ஒரு சூப்பரான ஹேர் டை தான் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இப்போ நான் கருவேப்பிலையை 2 பிடி அளவு நான் சேர்த்துக்கிறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 1 பிடி அளவு செம்பருத்தி இலை சேர்த்துக்கிறேங்க. இந்த செம்பருத்தி இலையும் பார்த்திங்கன்னா ஹேருக்கு நல்ல ஒரு ஷைனிங்கை கொடுக்குங்க. நம்ம வெறும் கருவேப்பிலையோட இந்த செம்பருத்தி பூவும் சேர்க்கறதுனால நம்மளுடைய ஸ்கேல்பெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா சுத்தமாக ஆகிடும், அதாவது க்ளீனாக ஆகிடும். நல்லா வந்து முடியெல்லாம் வந்து நல்லா பளபளன்னு இருக்கும். இப்போ நம்ம என்ன பூ சேர்க்க போகிறோம் அப்படின்னா இந்த செம்பருத்தி பூ தாங்க. இந்த செம்பருத்தி பூ வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிச்சின்னா சேர்த்துக்கோங்க. இது வந்து நான் நேற்று பறித்ததுனால இந்த மாதிரி கொஞ்சம் வாடி போயிருக்கு. அதனால் பரவாயில்ல. உங்ககிட்ட செம்பருத்தி பூ இல்லை அப்படின்னா நீங்கள் செம்பருத்தி பவுடர் இருக்குது, செம்பருத்தி பூ பவுடர் வந்து நாட்டு மருந்து கடையில் விற்கும், அதை கூட வாங்கிக்கலாம். செம்பருத்தி பூவில் இருக்கிற காம்பு, இந்த செய்த பச்சையாக காம்பு இருக்கும் இல்லையா, அதெல்லாம் எடுத்துட்டு நம்ம வந்து இதை சேர்த்துக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதோடு நம்ம வந்து கருஞ்சீரகத்தை சேர்த்துக்கிறோம். இந்த கருஞ்சீரகம் வந்து நம்மளுடைய ஹேருக்கு வந்து நல்ல ஒரு கருமையை கொடுக்கும். அதே மாதிரி கருஞ்சீரகத்தில் நம்ம ஹேர் டை செய்யும்போது நல்ல ஒரு ஹேர் க்ரோத் கிடைக்கும். இப்போது இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கலாம். கலர் பாருங்கள் எவ்வளோ வந்து கரும் பச்சையாக மாதிரி இருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் நம்ம பார்க்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நான் நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அப்போ தான் நம்மளுக்கு வடிகட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம வடிகட்டிக்கலாம். கொஞ்சம் ஏதாவது திப்பி திப்பியாக இருந்துச்சுன்னா நம்ம வடிகட்டும் போது அந்த திப்பியெல்லாம் போயிடும். தண்ணி ஊற்றி மிக்ஸி ஜாரையும் நம்ம கழுவி ஊற்றிடலாம். நம்மளுக்கு ஹேர் டை வந்து நல்லா நைஸாக இருக்கணும் இல்லையா, திப்பி திப்பியாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஹேரில் வந்து ஒட்டாது. அதனால் நம்ம வந்து நல்லா வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட நல்ல ஒயிட்டு காட்டன் துணி இருந்துச்சுன்னா அதில் கூட நீங்கள் வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த கருவேப்பிலையில் செய்கிற ஹேர் டை வந்து நம்மளுக்கு எந்த விதமான சைடு எஃபெக்ட்டும் கொடுக்காது. கருவேப்பிலை சேர்க்கறதுனால நம்மளுடைய ஹேர் க்ரோத்தும் நல்லா இருக்கும். முடி வந்து பார்த்திங்கன்னா காடு மாதிரி வளருங்க. இந்த ஹேர் டையை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான சைடு எஃபெக்ட்டும் வராது. அதே மாதிரி இதை நீங்கள் 1 மாதத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி தடவுனாலே போதும். வெள்ளை முடி எல்லாமே நல்லா கருமையாக இருக்கும். இளநரை இருக்கிறவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரெகுலராக நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது உங்களுக்கு வேர்க்கால்லேருந்து புதுசாக வரக்கூடிய முடிகள் கூட நல்ல கருமையாக வர ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு ஏதாவது அதில் பிரச்சனைகள் இருக்குது உங்களுடைய வேர்க்காலில் அப்படின்னா இந்த ஹேர் டே வந்து அதை கண்டிப்பாக சரி பண்ணிடுங்க. அந்தளவுக்கு ஒரு எஃபெக்டிவான ஒரு ஹேர் டே தான் இது. செம்மையான 100% ரிசல்ட் கொடுக்கும். இப்போ பாருங்கள் நல்லா வடிகட்டிட்டோம். இதை வந்து நீங்கள் அப்படியே மூடி வச்சுட்டு காலையில் வந்து எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். நிறைய பேருக்கு வந்து கருவேப்பிலை சேர்க்கறதுனால செம்பருத்தி இலை சேர்க்கறதுனாலலாம் சளி பிடிக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க.
ஸோ அதனால் சளி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக நம்ம ஒரு ப்ராசஸ் பண்ணலாம். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வந்து ஸ்டவ்வில் வச்சுருங்க. அடி பிடிக்காமல் நல்லா அந்த மாதிரி கிண்டி விட்டு, ஏற்கனவே நல்லா திக்காக தான் இருக்குது இல்லையா, நீங்கள் கொஞ்ச நேரம் கிண்டினீங்கன்னா போதும், நல்லா திக்காகிடும். இப்படியே கூட அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு சளி பிடிக்காது, உங்களுக்கு சூடு உடம்பு அப்படின்னா இதை நீங்கள் வந்து அப்படியே வந்து 12 hours வந்து வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து அப்ளை பண்ணலாம். இல்லை சளி பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு சளியே பிடிக்காது. நல்ல ஒரு பெஸ்ட்டான 100% ரிசல்ட் கொடுக்குங்க. ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கருவேப்பிலையோட இந்த பூவை சேர்த்து, செம்பருத்தி பூவை சேர்த்து செய்து பாருங்கள். உங்களுக்கு வந்து நல்லாவே ரிசல்ட் கிடைக்கும். பயப்பட வேண்டியதே இல்லைங்க. சளி பிடிக்கும், அதுமாரி ஏதாவது சைடு எஃபெக்ட் வரும், முடி ஏதாவது டேமேஜ் ஆகும், அந்த மாதிரி எந்த ஒரு பயமுமே நம்ம பட வேண்டியதில்லை. தைரியமாக இந்த ஹேர் டேயை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். நான் வந்து ஆரம்பத்தில் ஸ்டவ்வை வந்து கொஞ்சம் ஃபுல்லாக வச்சுருக்கேன். இப்போ கொஞ்சம் வந்து சூடானதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். அப்படியே வச்சு கிண்டிகிட்டே இருந்தோம்னா அடி பிடிச்சிரும். இந்த ஹேர் டேயை மாதத்துக்கு ஒரு வாட்டி அப்ளை பண்ணிங்கனாலே போதும். எப்பயுமே நம்மளுடைய முடி வந்து நல்லா கருமையாக இருக்கும். பாருங்கள், ஓரளவுக்கு தண்ணி நல்லா சுண்டிருச்சு. நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் நல்லா சுண்டிருச்சு. போதும். இப்போது நம்ம ஆற வச்சோம் அப்படின்னா நைட்டு பூரா நம்ம வச்சுருவோம் இல்லையா, 12 hours. அப்போ இன்னும் கொஞ்சம் கெட்டியாயிரும். இப்போ நம்ம இதை ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு சூடு நல்லா ஆறணுங்க. இப்போ புகை வந்துட்டுருக்கு இல்லையா, இந்த புகை வந்து ஆறணும். நம்ம புகை இருக்கும்போதே மூடணும்னா அதில் ஆவிப்பட்டு தண்ணியெல்லாம் அதில் விழுகும். ஸோ வந்து நம்ம ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு தட்டு போட்டு மூடி 12 மணி நேரம் அப்படியே வச்சிடலாம். இப்போ நீங்கள் நைட்டு கலந்தீங்கன்னா காலையில் வரைக்கும் அப்படியே வச்சிடலாம். இல்லை நீங்கள் ஈவினிங்கில் அப்ளை பண்ணணுன்னா காலையில் இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி நல்லா மூடி வச்சுருங்க. அப்போ அதுக்கப்புறம் 12 hours கழித்து எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ஆறட்டும், நான் மூடி வச்சிடுறேன். 12 hours கழித்து நம்ம பார்க்கலாம். இப்போது மார்னிங் ஆயிடுச்சு. கரெக்டாக 12 hours நான் அப்படியே மூடி வச்சிட்டேன். பாருங்கள், நம்மளுக்கு சூப்பராக நம்மளுக்கு ஹேர் டே கிடச்சிருக்கு. இப்போது நம்ம இன்னும் கொஞ்சம் நம்மளுடைய முடி நல்லா கருமையாகணும். இதை போட்டாலே நம்மளுக்கு வந்து நல்லா கருமை ஆகிடும் நம்மளுடைய முடி. அப்படி இன்னும் கொஞ்சம் நல்லா கருமை ஆகணும் அப்படின்னா இதோட இன்னொரு பொருளையும் நம்ம சேர்த்துக்கலாம். இதில் என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா அவுரிப்பொடி. இந்த அவுரிப்பொடியை 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அவுரிப்பொடியை சேர்த்ததுக்கப்புறம் உடனே நம்மளோட ஹேரில் வந்து அப்ளை பண்ணிடுங்க. நம்ம சேர்த்த பொருட்கள் எல்லாமே ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான பொருட்கள் தான். இந்த அவுரிப்பொடியை சேர்க்கறதுனால நம்மளுடைய ஹேர் வந்து இன்னுமே நல்ல கருமையாக மாறிடும். ஒரு சூப்பரான கலரில் கிடச்சிருக்கு பாருங்கள். அவ்வளோதான். இப்போ இந்த ஹேர் டேயை நம்ம நல்லா ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா அப்ளை பண்ணிடுங்க. வெள்ளை முடி இருக்கிற இடம் மட்டும் இல்லை, எல்லா இடமுமே நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஏன்னா இது வந்து நல்ல ஒரு பெஸ்ட்டான ரிசல்ட்டை கொடுக்கும். இப்போ கேரள பெண்களோட முடியெல்லாம் நல்ல கருமையாக இருக்கிறதுக்கு காரணமே இந்த மாதிரி நேச்சுரலான ஹேர் டைஸ் தான் அவங்களாம் யூஸ் பண்ணுறாங்க. அவங்களாம் பார்த்திங்கன்னா கெமிக்கல் ஹேர் டைஸ் அதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆரம்பத்துலேருந்தே இதை யூஸ் பண்ணிட்டு வரும்போது அவங்களுடைய ஹேர் வந்து நல்ல கருமையாக இருக்குது. ஸோ அதுதான் அவங்களுடைய ரகசியம் அப்படின்னே சொல்லலாம். இப்போ பாருங்கள், சூப்பரான ஹேர் டே நம்மளுக்கு ப்ரிப்பேர் ஆயிடுச்சு. இது ரெகுலராக நம்ம வந்து அப்ளை பண்ணிட்டு வரும்போது நம்மளுடைய ஹேரில் ஒரு வெள்ளை முடி கூட இருக்காதுங்க. அந்தளவுக்கு நல்ல செம்மையாக இருக்கும். இந்த கருவேப்பிலையோட இந்த ஒரு பூவை சேர்க்கறதுனால தான் நம்மளுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ் கிடைக்குது. அவ்வளோதான். இதை நம்ம வந்து அப்ளை பண்ணிடலாம். இதை ஒரு பாத்திரத்தில் நான் மாற்றிக்கிறேன். இப்போ நம்ம இதை நல்லா அப்ளை பண்ணிவிட்டு
ஒரு 2 ஹவர்ஸ் தலையில் வச்சிங்கன்னா வெள்ளை முடி எல்லாமே நல்ல கருமையாக மாறிடும். இந்த அவுரிப்பொடி சேர்க்கறதுனால நிறைய வந்து கருமை வந்து முகத்தில் படியுது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க. பட் அந்த மாதிரி ஆகாது. ஏன்னா நீங்கள் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க, முகத்தில் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எந்த ஒரு ஹேர் டைனாலும் அப்ளை பண்ணுங்கள். ஒருவேளை உங்களுக்கு அதனால் வந்துருச்சு, கருமையாக முகம் இருக்குது அப்படின்னா நம்மளுடைய சேனலில் அதை நீக்கக்கூடிய ரெமிடிஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி போட்டுட்ருக்கோம். இப்போ மேலே ஐக்கானில் பாருங்கள், அந்த ரெமிடிஸோட வீடியோஸோட காமிக்கும். இல்லைன்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் போய் பாருங்கள், நான் நிறையா வீடியோஸ் வந்து அதை அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை ட்ரை பண்ணி முகத்தில் இருக்கிற கருமை எல்லாமே போயிடும். ஹேர் டை அடிக்கிறதுனால வர கருமை எல்லாமே போயிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஹேர் டையை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.